நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் லெசன் 2வும் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முந்தின வீடியோலாம் நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். படிப்பு சம்மந்தமாக எதுனாலுமே என்னுடைய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்னொற்று மலையை குறிக்கும் சொல் வெர்பு. ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின் சேர்ந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று ப்ளஸ் இருந்தார். என்று ப்ளஸ் உரைக்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைக்கும். பாருங்கள், பொறுத்து கொடுக்காங்க. கழனினா வயல், நிகர்னா சமம், பருதி அப்படின்னா கதிரவன், முகில்னா மேகம். அழியா செல்வத்தில் பார்க்க போகிறோம். இப்போது ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியைப் போல் கேடு இல்லாத செல்வம் வேறு இல்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து ப்ளஸ் ஈயின். கேடு இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு ப்ளஸ் இல்லை. ஓகேங்களா? எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினை பகுபதம். எழுதினான். பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும்னா 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. காலத்தை காட்டினவே எனது இடைநிலை. பொறுத்துக. பெயர் பகுபதம் அப்படின்னா பாருங்கள், பெரியார் பெயர். வினை பகுபதம் அப்படின்னா வாழ்ந்தான். இடை பகுபதம் பகாபதம் மண்ணு. ஒரி பகாபதம்னா நனி. சரியான பகுபத உறுப்பை எழுதுன்னு கேட்டாங்க. போவாள். ஓகேங்களா? போன்றது பகுதி, இவ்வுன்றது சந்தி, ஆள்ன்றது விகுதி. அதேமாதிரி பாருங்கள், நட என்பது பகுதி, இக்குன்றது சந்தி, கின்று அப்படின்றது இடைநிலை, கிறு கின்று ஆண் என்று சொன்னால் அது இடைநிலை, ஆண் அப்படின்றது விகுதி. பாருங்கள், இது மாதிரி சரியான சொல்லை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பாருங்கள், பாக்ஸ்குள்ளே ஒவ்வொரு எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அது கீழே டேஷ் கொடுத்து போட்டிருக்காங்க. உன் பெயர் என்ன? நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். பாருங்கள், அது எப்படி ஓடும்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவன் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓர் எழுது சொற்கள் நிரப்புகனா ஆனா புள்ளை மேயும், தீனா சுடும், நானா பேசும் நாவு பேசும், ஈனா பறக்கும், பூ வீணா மனம் வீசும். பாருங்கள், தானா கொடு, தீனா நெருப்பு, பானா பாடல், தைனா தைத்தல், வைனா புல், மைனா அஞ்சனம். ஓகேங்களா? பாருங்கள், ஆறுன்னு சொல்லுவாங்க. 6 கால்களை உடையது. தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. ஓகேங்களா? விளக்கு அப்படின்னா வீட்டில் விளக்கு இருக்குங்களா, அந்த விளக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா அந்த விளக்கு சொல்லுவோம்ல, அந்த விளக்கு. ஓகேங்களா? படினா நம்ம ஸ்டெப்ஸு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடிப்படி, படிக்கிறது. சொல் அப்படின்னா சொல்லு அப்படின்றோம்ல, அந்த சொல்லும். அந்த எழுத்து நம்ம பயன்படுத்தோம்ல, அந்த சொல்லும் இருக்கும் நண்பர்களே. கல் அப்படின்னா இங்கே ஸ்டோனை குறிக்கும். இன்னொரு கல்னா படி அப்படின்ற வார்த்தையில் வரும். ஓகேங்களா? மாலை அப்படின்னா பூ மாலை, அப்புறம் சாயங்கால வேலை இருக்கணும் அந்த மாலை. ஓகேங்களா? இடி அப்படின்னா மின்னல் இடி இருக்கணும் அந்த இடி. அதுக்கப்புறம் இடித்து உரைத்தல்னு சொல்லுவாங்களா, இடித்து உரைத்தல், தப்பு பண்ணுறப்ப இடித்து உரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இடி. ஓகேங்களா? பாருங்கள், கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர், பட்டம்னா டிகிரி, கல்வி அறிவுனா லிட்டர்சி, நீதி அப்படின்னா மோரல், சீருடைனா யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ், ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். பாருங்கள், டேர்ம் 2ல் யூனிட் 3 தான், 3வது பாடம் கலை வண்ணம். மயிலும் வானும், அதாவது மயிலும் மானும் வனத்துக்கு டேஸ் என்ன வனப்பு அழகு. மிளகாய் வற்றல் டேஸ் துமலை வரவழைக்கணும் நெடி நாற்றம், அது ஒரு நாற்றம். அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பை மகிழ்ச்சியான மழலை குழந்தை. ஓகேங்களா? வனப்பில்லைன்னு சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு ப்ளஸ் இல்லை. வார்ப்பு ப்ளஸ் எனின் அப்படின்னா வார்ப்பெனின். ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் திரும்புகையில். ஓகேங்களா? மற்றெல்லாம் பாருங்கள், பாகையால், மேன்மையால், அடிக்கையால், ஃபுல்லாக ஆள் அந்த விதி வருது. இதில் இல்ன்ற விதி வருது. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது வன்மை ப்ளஸ் கீரை. கட்டி ப்ளஸ் அடித்தல் என்பது சேர்த்து கிடைப்பது பாருங்கள் இட்டு ப்ளஸ் ஈய மாறும். அப்போது உயிர்வரின் ஈ வழி எவ்வும் இருக்குங்க, அந்த விதிப்படி இது கட்டி அடித்தல் மாறும்.
குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று அப்படின்னா மண் துகள்கள் தான். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாருங்கள் கோடு ப்ளஸ் ஓவியம். அங்கே பாருங்கள் ஒற்றுவரின் இரட்டும் இருக்குங்களா, அந்த விதிப்படி அது மாறிடும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோட கோட்டு ப்ளஸ் ஓவியம் வரும். ஓகேங்களா. செப்பேடு செப்பு ப்ளஸ் ஏடு, எழுத்து ப்ளஸ் ஆணி அப்படின்றது எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்துவது யாருன்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படும் துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்தனர். பின்வருவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதுன்னு கேட்டாங்க. படித்தல். மற்றதெல்லாம் விகுதி பெறாமல் இருக்கிற நண்பர்களை. பின்வருவற்றுள் முதல் நிலை தீர்ந்த தொழிற்பெயர் எதுனா ஊறு. நெடில் எழுத்தாக தான் வரும். முதல் நிலை தீர்ந்த தொழிற்பெயர்னா நெடில் எழுத்தாக தான் வரும். ஓட்டம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயர். பாருங்கள் சூடு அப்படின்னா முதல் நிலை தீர்ந்த தொழிற்பெயர். இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் எழுதியிருக்காங்க. வீடு ப்ளஸ் கட்டினா வீட்டை கட்டினான். பாருங்கள் கடல் ப்ளஸ் பார்த்தால் அப்படின்னா கடலை பார்த்தால். புல் ப்ளஸ் தின்றதுனா புல்லை தின்றது. கதவு தட்டும் ஓசை அப்படின்னா கதவை தட்டும் ஓசை. பாடல் பாடினாள் பாடலை பாடினாள். அறம் கூறினா அறத்தை கூறினார். அறத்தை அப்படின்னு மகர விதி போயிடும் நண்பர்களே. அப்போ அறத்தை கூறினாள். படைப்பாளர்னா கிரியேட்டர். சிற்பம்னா ஸ்கல்ப்சர். கலைஞர்னா ஆர்டிஸ்ட். கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்துப்படினா மேன்ஸ்கிரிப்ட்ஸ். அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ். தூரிகைனா ப்ரஷ். கருத்து படம்னா கார்ட்டூன். குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங். நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். நண்பர்களே இது முக்கிய நண்பர்களே அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் இது அடிக்கடி கேட்பாங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு.